61 பேருடன் சென்ற பயணிகள் விமானம் ஒன்று பிரேசில் நாட்டின் சவு போலோ நகரில் விழுந்து நொறுங்கியது. அதில் அனைத்து 57 பயணிகளும் 4 பணியாளர்களும் உயிரிழந்ததை மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்வதாக வைபாஸ் விமான நிறுவனம் அறிவித்தது. எனினும் விமானம் வெடித்து விழுந்ததில் தரையிலிருந்து வேறு யாரும் பாதிக்கப்படவில்லை. அவசர மீட்பு குழு சம்பவ இடத்தில் குவிந்துள்ளதோடு விசாரணைகளும் தொடங்கியுள்ளன. அவ்விமானம் குடியிருப்பு பகுதியில் செங்குத்தாக தரையில் விழுந்து நொறுங்குவதை சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ள வீடியோக்கள் காட்டுகின்றன. 2007 விமானம் ஒன்று தீப்பிடித்து 119 பேர் பலியான சம்பவத்திற்கு பிறகு பிரேசிலில் நிகழ்ந்துள்ள மிக மோசமான விமான விபத்து இதுவாகும். பேராக் உலுகிந்தாவில் துப்பாக்கி சுடும் பயிற்சியின் போது காதில் தோட்டாப்பட்டு லான்ஸ் கோப்ரல் நிலையிலான 27 வயது போலீஸ்காரர் காயமடைந்தார். காதில் ரத்தம் வழிந்து மருத்துவமனையில் வெளிநோயாளியாக சிகிச்சை பெற்ற அவ்வாடவரின் நிலை சீராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. செவ்வாய்க்கிழமை பிற்பகல் வாக்கில் நிகழ்ந்த அச்சம்பவத்தில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் தவறுதலாக சுட்டதாக பேராக் போலீஸ் தலைவர் டத்தோ அசிசி மட் ஆரிஸ் கூறினார். 1971 சுடும் ஆயுதங்கள் சட்டத்தின் கீழ் விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சொன்னார். அச்சம்பவத்திற்கு பிறகு கூடுதல் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையுடன் மாலை நேர பயிற்சிகள் தொடர்ந்தன. அந்த துப்பாக்கி சுடும் பயிற்சியில் மொத்தம் 46 பேர் பங்கேற்றிருந்தனர். வழக்கமாக பிள்ளைகள் பரிசு வாங்குவதை பெற்றோர்கள் பார்த்து பூரித்து போவர், அல்லது பெற்றோர்கள் பரிசு வாங்கும்போது பிள்ளைகள் பெருமை கொள்வர். ஆனால் அரிய நிகழ்வாக மீண்டா எனப்படும் 2024 மலேசிய தொழில்துறை விருதளிப்பில் தந்தையும் மகளும் தத்தம் சாதனைகளுக்காக ஒரே மேடையில் விருது வாங்கி ஆச்சரியமூட்டினர். உணவு மற்றும் பானங்கள் துறையில் கோலோச்சி வருவதற்காக APS மஞ்சா சென்ட்ரியன் பர்ஹாட்டின் புத்ரி சில்லியின் நிறுவனர் டத்தோ டாக்டர் AP சிவம் விருதை வாங்கிய வேளை அவரின் பெருமைக்குரிய மகளான டாக்டர் ஹேமலாவும் மேடையில் விருது பெற்றார். APS புத்ரி சென்ட்ரியன் பர்ஹாட்டின் இயக்குனரும் நாட்டின் முன்னணி இந்திய பெண் தொழில் முனைவர்களில் ஒருவருமான டாக்டர் ஹேமலா சிவம் உணவு மற்றும் பான பொருட்களை தயாரிப்பதில் சிறந்து விளங்குவதற்காக விருதை வென்றார். மகள் விருது வாங்குவதை தந்தையும், தந்தை விருது வாங்குவதை மகளும், இருவரும் விருது வாங்குவதை வந்திருந்த விருந்தினர்களும் பார்த்து ரசித்தனர். 36 சிறந்த தொழில் முனைவர் மற்றும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களித்த நிறுவனங்களின் சாதனைகளை அங்கீகரிக்கும் வகையில் மலேசிய வணிக சங்கங்களின் கூட்டமைப்பு 2வது முறையாக இவ்விருது விழாவுக்கு ஏற்பாடு செய்திருந்தது. இந்த நிகழ்ச்சியில் தொழில் முனைவர் மற்றும் கூட்டுறவுத்துறை துணை அமைச்சர் டத்தோர் ரமணனுக்கு மடானி சமுதாய சாதனை விருது வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஸ்லாங்கூர் கிளான ஜெயாவில் உள்ள சமய பள்ளியின் பள்ளிவாசலில் மர்ம நபர் கத்தியால் குத்தியதில் தலைமை ஆசிரியை உள்ளிட்ட 2 பெண்கள் காயமடைந்தனர். நேற்று பிற்பகல் 1:30 மணி அளவில் சுராவ் அல் எசானியா அமாடியா கழிவறையில் அச்சம்பவம் நிகழ்ந்தது. வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பிறகு மாலை நேர வகுப்புக்கு தாமும் மற்ற ஆசிரியைகளும் தயாராகி கொண்டிருந்த போது உதவி கோரி சத்தம் கேட்டதாகவும், ஓடிப்போய் பார்த்தால் அங்கு தலைமை ஆசிரியை இடது கை முட்டியில் காயமடைந்திருந்ததாகவும் சால்வியா யூசுப் எனும் ஆசிரியை தெரிவித்தார். மற்றொருவருக்கு வயிற்றிலும் தலையிலும் காயங்கள் ஏற்பட்டன. காயமடைந்த இருவருக்கும் சந்தேக நபருக்கும் முன்பின் அறிமுகம் இல்லை என்பது தெரிய வந்துள்ளது. அந்த உள்ளூர் ஆடவரை தேடி வரும் போலீஸ் அத்தாக்குதலுக்கான காரணத்தையும் விசாரித்து வருகிறது. அந்த சூறாவில் ஏற்கனவே ஒருமுறை திருடு போயிருப்பதாகவும் கூறப்படுகிறது. கொளத்திரங்கானுவில் ஜெட்ஸ்கி பந்தயத்திற்கான பயிற்சியில் ஈடுபட்டிருந்த 44 வயது ஆடவர் நீரில் மூழ்கியிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. ஜெட்ஸ்கி நீர் சறுக்கு பந்தயத்தில் கை தேர்ந்தவரான அப்துல்லா மூபின் இஸ்லாமிய நாகரிக பூங்கா அருகேயுள்ள திரங்கானு ஆற்றில் வெள்ளிக்கிழமை காலை பயிற்சியில் ஈடுபட்டிருந்தார். தாய்லாந்தில் நடைபெறவுள்ள போட்டிக்கு தயாராகும் பொருட்டு தனியாக ஜெட்ஸ்கி சோதனையில் ஈடுபட்ட போது திடீரென அவர் ஆற்றில் விழுந்ததாக சம்பவத்தை நேரில் பார்த்த ஒருவர் சொன்னார். குவாலத்திரங்கானு தீயணைப்பு மீட்புத்துறையின் நீர் மீட்பு குழுவைச் சேர்ந்த 4 உட்பட 12 பேர் சம்பவ இடத்தில் அப்துல்லாவை தேடி வருகின்றனர். கடல் போலீஸ், அவரின் நண்பர்கள், கிராமத்தினர் உள்ளிட்டோரும் மீட்பு பணிகளுக்கு உதவி வருகின்றனர். 2012ஆம் ஆண்டு தாய்லாந்து மன்னர் கிண்ண ஜெட்ஸ்கி போட்டியில் நிபுணர்கள் பிரிவில் சாதனை வைத்திருந்தவர்களில் அப்துல்லா மூபினும் ஒருவராவார். டோட்டோ 4D 4 இலக்க லாட்டரியில் பஹாங்கைச் சேர்ந்த 70 வயது முதியவர் 23.3 மில்லியன் ரிங்கிட்டை வென்று ஒரே நாளில் கோடீஸ்வரராகியுள்ளார். மனைவியின் கார் பதிவு எண் தமக்கு அந்த பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுத்திருப்பதாக ஒரு மருத்துவரான அவர் மகிழ்ச்சியுடன் சொன்னார். ஏறக்குறைய ஒரே மாதிரியாக இருக்கும் 99388388 என்ற அதிர்ஷ்ட எண்ணை தாம் தெரிவு செய்ததாக அவர் மேலும் கூறினார்.
மொத்தம் 26.6 மில்லியன் ரிங்கிட்டிலான ஜூலை மாதத்திற்கான டோட்டோ ஜாக்பாட் பரிசு விழுந்த நால்வரில் இந்த 70 வயது மருத்துவரும் அடங்குவார். பரிசு பணத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்க அவர் திட்டமிட்டுள்ளார். எனக்கு வயதாகிவிட்டது, இவ்வளவு பணத்தை வைத்து நான் என்ன செய்ய போகிறேன்? பிள்ளைகளிடம் கொடுத்தால் அவர்களின் தொழில் பெருக்கத்திற்கு அது உதவுமே என்றார் அவர். வானின் வண்ண ஜாலங்களில் ஒன்றான பெர்சைட் எரி நட்சத்திர பொழிவை காணும் வாய்ப்பை இவ்வாண்டும் மலேசியர்கள் பெறவிருக்கின்றனர். கண்களுக்கு விருந்தாக ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 24 வரை அது நீடிக்கும். அதன் உச்சக்கட்ட நிகழ்வை வரும் ஆகஸ்ட் 12ஆம் தேதி இரவு 9 மணி தொடங்கி மறுநாள் அதிகாலை வரை காண முடியும் என தேசிய விண்வெளி நிறுவனம் மைசா தெரிவித்துள்ளது. அதன்போது நிலவு நள்ளிரவில் மறையும். வானிலை நன்றாக இருப்பின் மலேசியாவில் இந்த பெர்சைட் எரி நட்சத்திர பொழிவு மிகவும் பிரகாசமாக தெரியும். இருட்டான இடங்களில் வெறும் கண்களாலேயே அவற்றை மக்களால் பார்க்க முடியும். உச்சக்கட்டத்தின் போது 1 மணி நேரத்திற்கு சராசரியாக 100 விண்கற்கள் அல்லது நிமிடத்திற்கு 2 விண்கற்கள் என்ற அளவில் இந்த நிகழ்வை காணலாம். இந்த பெர்சைட் நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் பூமி சூரியனை சுற்றி வரும்போது ஸ்விஃப்ட் டர்ட்டில் காமெட் வால்வெள்ளி எனப்படும் பனிக்கட்டியிலான சிறிய பொருளின் சுற்றுப்பாதையை கடக்கும் போது நிகழ்கிறது. அந்த வால்வெள்ளி ஆக கடைசியாக 1992 பூமியை நெருங்கியது. அடுத்து 2126 தான் அது மீண்டும் பூமியை நெருங்கும் என மைசா கூறியது. சீனாவில் அரசாங்க தொடர்புடைய நிறுவனம் ஒன்று சட்டவிரோதமாக 4000க்கும் மேற்பட்ட பிணங்களை கொள்முதல் செய்த விவகாரம் அம்பலமாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எலும்பு மற்றும் அறுவை சிகிச்சை விஷயத்தில் கைத்தேர்ந்த அந்நாட்டின் பெரும் உயிர் பொருள் பயோமெட்டீரியல் நிறுவனங்களில் ஒன்று வடசீனாவில் பல்வேறு மாநிலங்களில் சுமார் 10 ஆண்டுகளாக அந்நடவடிக்கையை சத்தமில்லாமல் மேற்கொண்டு வந்துள்ளது. இதில் ஆச்சரியம் என்னவென்றால், மருத்துவர்கள் முதற்கொண்டு பிணவரை பணியாளர்கள், இடுகாடுகளில் பிணங்களை எரிப்பவர்கள் வரை அதில் சம்பந்தப்பட்டுள்ளனர் என்பதுதான். இறுதிச் சடங்குகள் முடிந்து குடும்பத்தாரிடமிருந்து கட்டணத்தை பெற்றுக்கொள்ளும் இடுகாட்டு பணியாளர்கள் பிணங்களை எரிப்பதில்லை, மாறாக அவற்றை காசுக்கு விற்றுவிடுகின்றனர். அப்படி அங்கிருந்து திருட்டுத்தனமாக அப்புறப்படுத்தப்படும் பிணங்கள் பெரும்பாலும் எலும்புகளை ஒட்ட வைப்பதற்கான பொருளாகவும் பல் சிகிச்சைக்கும் பயன்படுத்தப்படுவதாக கூறப்படுகிறது. பிரபல கிரிமினல் வழக்கறிஞர் ஒருவர் அண்மையில் தனது சமூக ஊடக பக்கத்தில் அம்பலப்படுத்திய பிறகு இக்கொடுமை வெளிச்சத்துக்கு வந்தது. எனினும் இது தொடர்பான செய்திகள் முக்கிய ஊடகங்களில் வராமல் மூடி மறைக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுவரை 75 சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கூறப்பட்டாலும் அரசாங்க தொடர்புடைய நிறுவனம் சம்பந்தப்பட்டிருப்பதால் உண்மையிலேயே நடவடிக்கை பாயுமா அல்லது கண் துடைப்பு நடக்குமா என தெரியவில்லை என மனித உரிமை ஆர்வலர்கள் கூறுகின்றனர்.